ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இவங்க ரெண்டு பேருமே என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆவலாகவே இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னடானா இந்த கூட்டணிக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப பலத்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு இபிஎஸ்ஏ சம்மதம் தெரிவிச்சிட்டாருங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே இப்போ கூட்டணிக்குள்ளே இருந்து வெளியே வந்துட்டு திரும்ப உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு அடாவடியாக இருக்கிறாங்க. அண்ணாமலையை கூட கூப்பிட்டு ஏங்க இவங்க ரெண்டு பேரையும் உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்தா கூட இந்த அசைன்மெண்ட் நிமித்தம் இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஐயா ஓபிஎஸ் கட்டி டிடி விதினர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. கன்ஃபார்மா வந்துருவாங்கப்பா, எதுக்குப்பா நீங்க போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க, இந்த ரெண்டு பேரும் என்டிஏல கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. பாஜகவும் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா இப்ப போர்க்கொடி தூக்கி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். எக்காரணத்து கொண்டும் திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வரமாட்டோம். நாங்க இப்படி சொல்றதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படி நாங்க வரமாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னமோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸோட எதிர்ப்பு நிலைமையில தான் நாங்கள் வெளியே வந்தோம். நீங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள இபிஎஸ் வந்த பிறகு நீங்கள் தலையில் தூக்கி வச்சு ஆடினீங்க, இபிஎஸை கொண்டாடினீங்க. ஆனால் என்னையோ இல்லை ஓபிஎஸ் அண்ணாவையோ நீங்கள் என்ன பண்ணீங்க, மதிக்கவே இல்லை, எங்களை அங்கீகரிக்கவே இல்லை, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கவே இல்லை. நாங்கள் ஐயா சாமின்னு காலில் விழுந்து கேட்டு பார்த்தாச்சு, அப்போ கூட உங்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் ஒதுக்கல. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இந்த கூட்டணியில் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, உங்களுக்கு இபிஎஸ் தானே முக்கியம், நாங்களா முக்கியம் அப்படின்னு கோவப்பட்டுன்னு ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு காரணம் என்னமோ இபிஎஸோ நயினார் நாகேந்திரனும் சேர்ந்து ஆடின ஆட்டங்கள் அப்படின்றதுனால தான் நாங்கள் வெளியே வந்தோம். ஆனால் இப்போ திரும்பவும் அண்ணாமலை கூப்பிடுறாரு அப்படின்றதுக்காகலாம் நாங்கள் உள்ளே வந்துட முடியாது, எங்களுக்கு எங்களுடைய சுயநலம் தன்மானம் எல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட ஜெயிக்கிறதும் முக்கியங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி யாருங்க உங்களை ஜெயிக்க விட மாட்டாங்க, அப்படி என்னதாங்க பண்ணிட போகிறாங்க அப்படின்னு கேட்டால் பண்ணுவாருங்க, இபிஎஸ் பண்ணுவாரு. என்ன ஜெயிக்க விடாதபடிக்கு, எங்க வேட்பாளர்களை நிப்பாட்டி ஜெயிக்க விடாதபடிக்கு உள்ளடி வேலை பார்ப்பாரு. தகவல் எங்களுக்கு வந்துருச்சு, அப்படின்னாலதான் நாங்க உள்ள வரத்துக்கு தயங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டிடி விதிநகரன் எடுத்துப்போம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட நான் தனியா கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், நான் என்டிஏ கூட்டணியில் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு திடீர்னு அந்தர்பள்ளியெல்லாம் அடிச்சாரு. ஆனா இப்போ குழு அப்படின்றத கழகமா மாத்திருக்காரு. அது அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் அதிகாரப்பூர்வமா வரல. 23ஆம் தேதி அதிகாரப்பூர்வமா வந்துடும் பார்த்துக்கங்களேன். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இப்போ ஓபிஎஸும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரன் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வரோம், இபிஎஸ் தலைமை இல்லைனா, இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைனா நாங்க உள்ள வரோம் அப்படின்றத அவரும் உறக்க சத்தமும் சொல்லிட்டு தான் இருந்தாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்க இபிஎஸ்ஸே மாத்துங்களேன், முதலமைச்சர் வேட்பாளர் அவர் இல்லப்பா, எஸ்பி வேலுமணி தான், இல்ல தங்கமணி தான், இல்ல ஜெயக்குமார், நீங்க யாரை வேணா மாத்திக்கங்களேன், நாங்க உள்ள வரல அப்படின்னு. ஏன்னா இப்போ தென் மாவட்டங்கள்ல கணிசமான வாக்குகள், முக்குளத்தூர் வாக்குகள் இவங்க கிட்ட இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன், இபிஎஸ் வேட்பாளர்கள் தென் மாவட்டங்களை நிக்க வச்சா இவங்க ஜெயிக்க வச்சிருவாங்க. கூட்டணி தர்மம் அப்படின்றதுக்காக அந்த கேர்டசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இறங்கி வேலை செய்வாங்க. அந்த வேட்பாளர்களை தோக்கடிக்க கூடாது. அது அதிமுக வேட்பாளர், பாமக வேட்பாளர் அப்படின்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். என்டிஏ கூட்டணி வேட்பாளர் அப்படின்னு தான் நாங்கள் பார்ப்போம். அதுக்காக நாங்கள் இங்கே இறங்கி வேலை செஞ்சு அந்த வேட்பாளரை ஜெயிக்க வைப்போம். ஆனால் இங்கே இபிஎஸ் அப்படி பண்ண மாட்டார். என்ன பண்ணுவார் தெரியுமா, இவங்க ஓபிஎஸ் வேட்பாளரா வரக்கூடாது, உள்ளடி வேலை பாருங்க, யாருமே திமுக கூட ஓட்டு போடுங்க, ஆனா ஓபிஎஸ் ஆதரவாளரோ டிடிவி தினகரன் வேட்பாளருக்கோ நீங்க ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு இபிஎஸ் கட்டளையிடுவாரு. அதனாலேயே உள்ளடி வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இபிஎஸோட போக்கு சரியில்லைங்க, அவருக்கு எங்களை டம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு எதிராக இருந்து செயல்பட போறாங்க டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ்க்கு தான். இபிஎஸ் அவரை ஓரம் கட்டணும், அவரை வந்து ஆட்டத்திலிருந்து தூக்கணும், அதிமுக இருந்து தூக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தல் அவருக்கு அந்த மாதிரியான தேர்தலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேலை பார்க்கறாங்க. ஒவ்வொரு கட்சியும் ஜெயிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஒரு கட்சி சார்பா வேட்பாளர் நிப்பாட்டுறாங்கன்னா அந்த வேட்பாளர் குறைஞ்சபட்சம்
டெபாசிட் இழக்கக்கூடாது, அதிகபட்சம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க. அப்படி இல்லையா வாக்க பிரிச்சு இவரால தான்ப்பா தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல் மிக்க வேட்பாளராக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு கட்சியும் நினைப்பாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி கூட நின்னாங்க, அதில் எங்கன்னா ஜெயிச்சிருக்காங்களா? தொடர் தோல்வி தான். ஆனால் இருந்தாலும் மன தைரியத்தோடு நின்னாங்க. அவங்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலிலும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஏறிக்கிட்டே தான் வந்தது. இப்போ கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 8% வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க, மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் தோல்வி அடைஞ்சாலும் எங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அப்படின்றத நிரூபிக்கிறது தான் நாம் தமிழர் கட்சி. ஆனால் இவங்களுக்கு என்னன்னா, நாங்கள் நின்று ஓட்டை பிரிப்போம், இங்கே ஆப்போசிட்ல, அதாவது இவங்க பொது எதிரி அப்படின்னு நிப்பாட்டி இருக்காங்களே திமுக, அவங்க ஜெயிச்சாலும் ஜெயிக்கட்டும், இவங்க ஜெயிக்க கூடாது, இவங்க தோத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிடி வித்யநகரன் போன்றவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல இங்கதான் என்னன்னா, இவர் ஆரம்பத்திலிருந்தே இவங்களை என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டு இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. என்டிஏ கூட்டணியில் இருக்கும் போது அவங்களை எந்த அளவுக்கு வெளியே துரத்தணுமோ அந்த அளவுக்கு உள்ளடி வேலை பார்த்துட்டாரு. இப்போ என்டிஏ கூட்டணிக்கு அவங்க வர்றதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. பாஜக என்ன சொன்னாங்க, நீங்க அதிமுகக்குள்ள வர்றதுக்கு தான் இவங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, உள்ள வரக்கூடாது சொன்னீங்க. என்டிஏ கூட்டணின்றது எங்க கூட்டணி, நாங்க உருவாக்கணும் கிடையாது. பாஜக தான் என்டிஏக்கு தான் பாஜக. இதுல முழு அதிகாரம் எங்களுக்கு இருக்கு. யாரு கூட்டணிக்குள்ள வரணும் வரக்கூடாதுன்றது நாங்க முடிவு எடுத்துக்கிறோம். இவங்க கூட்டணிக்குள்ளதான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க பிரஷர் கொடுத்ததுனால ஓகே சார், இருந்துட்டு போகட்டும் சார், எனக்கு என்ன சார் அப்படின்னு இபிஎஸ் ஒரு முடிவுக்கு வந்தாரு. ஆனா இப்ப இவங்க 2 பேரும் உள்ள வரதுக்கு தயங்குறாங்க. ஒருவேளை வந்துட்டு எங்க வேட்பாளர்களை உள்ளடி வேலை பார்த்துட்டு இவர் தோக்கடிச்சிட்டாருன்னா, தேர்தலை நாங்கள் வந்து ஃபார்வேர்டுக்கு வரலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இது பண்ணாங்க. இப்போ டிடி வித்யநகருடைய திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதான். விஜய் என்னமோ கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே தான் இருக்கிறாரு. இவரும் போலாம்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் எந்தவித ஒரு அசைவம் கொடுக்க மாட்டேங்கிறார். ஒன்று கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கணும், இல்லை வரலன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. இப்போ இப்படி எடுத்துப்போம், டிடி வித்யநகரன் ஒருவேளை என்டிஏ கூட்டணி இல்லை விஜய் கூட்டணி தான் சொல்லிட்டு விஜயும் கடைசி டைம்ல காலவாரி விட்டுட்டாருன்னா டிடி வித்யநகரனுடைய நிலைமை என்ன இருக்கும்? அவரு இப்போ சைலண்டா திமுக கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, மறைமுகமா ஆதரவு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லையா தனித்து நிக்கிறம்பா, 2021 எப்படி தனித்து நின்று அதிமுக வாக்குகளை பிரிச்சு அதிமுகவை தோக்கடிச்சோமோ அதே மாதிரி 2026 தனித்து நின்று அதிமுகவை காலி பண்ணுவோம், அதாவது எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணுவோம். இதுதான் எங்க நோக்கம். ஓப்பனா சொன்னாரா இல்லையா? இதே டிடி வித்யநகரன் சொன்னார்ல, என்ன சொன்னாரு, எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை, துரோகி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும், அதிமுக வீழ்த்தணும்னு என்ன இல்ல, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும், இதுதான் அமமுக இந்த தேர்தலை சந்திக்குது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சோ அவர் என்ன பண்றாரு, அவர் சொன்ன வாக்குல உறுதியா நின்று எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துறதுக்கு அவர் என்ன பண்றாரு, காய்களை நகர்த்திட்டு வர்றாரு. அதுல ஒரு பகுதி தான் 3வது ஒரு அணி உருவாகிறதுல என்ன தப்பு இருக்கு, அது விஜய் தலைமையில வருதுக்கு என்ன தப்பு இருக்கு, வரட்டும் 3வது அணி வரட்டும், விஜய் வரட்டும், நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு இவர் என்ன பண்றாரு, ரெப்ரசன்டேட்டிவ் பண்றாரு. ஆக மொத்த இங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தனி கட்சி ஆரம்பித்தாலும் யாரு கூட கூட்டணி வைக்க போறாரு, இல்ல தனித்து நிக்க போறாரா, கேள்வி வருமா இல்லையா? விஜய் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு டிடி வித்யநகரன் இக்கு போட்டு பேசிட்டு இருக்காரு. ஆக மொத்த இங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள திரும்பவும் டிடி வித்யநகரனும் ஓபிஎஸ் உள்ள வரதுக்கு தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி எதனா உள்ளடி வேலை பார்த்துருவாருப்பா, அதனால போக வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுல 2 பேரும் இருக்கிறதா இங்க தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா இதை பாஜக எப்படி கையாள போறாங்க, பாஜக எப்படி அடுத்த கட்ட நகருக்கு எடுத்துட்டு போறாங்க? ஏன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்த அண்ணாமலை அவர்கள் கையோட டிடி வித்யநகரன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு, அதே போல ஓபிஎஸ் கட்டி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இப்படியா இருக்கும் பொழுது அண்ணாமலை எடுத்த எல்லா ஒர்க்கும் வேஸ்டா போயிருமா, எஃபர்ட் எல்லாம் வேஸ்டா போயிருமா அப்படின்ற கோணத்தில் பார்க்கப்படுது. பாஜக விடாதுங்க. பாஜக தென் மாவட்டங்களில் நின்று வாக்கு சதவீதத்தை ஏற்றணும், வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்கணும். அதுக்காகவே பாஜக இவங்க 2 பேரும் விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது. என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். என்டிஏ கூட்டணிக்குள்ள ஐயா ஓபிஎஸும் டிடி வித்யநகரனும் வரமாட்டாங்க, ஏன்னா இபிஎஸ் அவர்கள் உள்ளடி வேலை பார்ப்பாரு அப்படின்ற ஒரு தகவல் இங்க முன்வைக்கப்படுது. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.